ஸ்லீவ் சீரீஸ் டே 5. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு பேட்டர்ன் தான் எப்படி ட்ராப் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம்ன்றது பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெகுலரான ஸ்லீவ் பேட்டர்ன் போட்டு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஸ்கேலூப் பேட்சுக்கு நம்ம டிராஃப்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு 11 இன்ச் ஸ்லீவ் எடுத்திருக்கேன். 10 to 11 நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். அதில் இங்கே பாட்டம் கீழே இருந்து மேலே 4 inches மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு டயகனல் லைன் ட்ரா பண்ணிடுங்க. இந்த ஷேப்பில் தான், இந்த டயகனல் லைனில் தான் அந்த ஸ்கேலூப் பேட்டர்ன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி 2 inches ஸ்கேலூப் ட்ரா பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த லைன் மேலே வச்சு 1 by 1 வரைஞ்சிக்கலாம். ஸோ ஸ்கேலூப் வரைஞ்சாச்சு. எனக்கு வந்து 3 ஸ்கேலூப் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஸ்கேலூப் வேணும்னா இதோட வித்தை வந்து 1.5 inch கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எனக்கு வந்து 2 inches எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை கேன்வாஸில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேன்வாஸோட இன்சைட் வந்து இந்த பேட்டர்னை உள்ளே வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்கேலூப் டிசைன் இதில் தெரியுது. இப்போ இந்த ஸ்கேலூப் ஷேப்பை நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போ கீழே இந்த பாட்டம் லைனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு சீம் கொடுத்துடலாம். மேலே 1/2 inch சைடில் 1.5 inch கொடுக்கணும். அதாவது இந்த சைடில் நீங்கள் சீம் எவ்வளோ விடுவீங்களோ 1 inch 1.5 inch 2 inch எவ்வளோ விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சைட் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த கேன்வாஸுக்கு மேலே 1/2 inch இருக்கணும். இங்கே பாட்டமில் ஒரு 1/2 inch சீம் கொடுத்துக்கலாம். இப்போ இதோட ஆப்போசிட் சைட் டேர்ன் பண்ணிங்கன்னா இந்த சைடும் நம்மளோட ஸ்கேலூப் டிசைன் தெரியும். இதையும் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக 2 சைடுமே டிசைன் ட்ரேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டிச்சிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஃபுல் ஸ்டிச்சிங் ப்ராசஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா காயத்ரி கதிர்வேல் யூடியூப் சேனலை செக் பண்ணி பாருங்கள். சேனல் லிங்க் பயோவில் இருக்குது. இதே மாதிரியே நீங்களும் மறக்காமல் ஸ்டிச் பண்ணி காட்டுங்க. பாய்.